Hey, hi guys, me Raghul Raaj. So இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா BS6 V3 ஓட ஓனர்ஷிப் தான் பார்க்க போறோம். இவர் தான் பாத்தீங்கன்னா ஓனர். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு ப்ரோ V3? ப்ரோ ஒரு நல்ல ஸ்போர்ட் வண்டி ப்ரோ. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஓரளவுக்கு பவரும் இருக்கு, ஸ்போர்ட்டும் இருக்கு, ரேஞ்சும் பிரைஸும் கம்மியா இருக்கும். அதுக்கேற்ற ரேஞ்சுக்கு இந்த வண்டி இருக்கு. அண்ட் நீங்க எதுவும் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி எதுவும் கம்பேர்லாம் பண்ணலையா? இந்த கம்பேர்லாம் பிடிச்சிருக்கு, இந்த வண்டி பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி BS4 தான் எடுக்கலான்னு போனேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக BS4 ஸ்டாப் பண்ணிட்டு BS6 விட்டாங்க. இப்போ BS6 மட்டும் தான் இருந்துச்சு. இந்த BS6 எடுத்துட்டேன். ஸோ டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கீங்க பைக்? ஒரு 9,000 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். 10,000 10,000 கிட்ட வந்துச்சு. அந்த பைக்கில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன? பிடிச்ச விஷயம்னா மைலேஜ் சூப்பராக தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் இருக்குது, பட் ஹேண்ட் பெயின் மட்டும் தான் வரும். மற்றபடி லாங் ரைட்ஸ் தான் எடுத்துகிட்டு போக ஆசையாக இருக்கும். மைலேஜ் தருது. நீங்கள் சிட்டியில் எவ்வளோ தருது, ஹைவேல எவ்வளோ? 40-45 தரும் ப்ரோ. சிட்டியில் ஹைவேலாம் 50 தரும் ப்ரோ. 50 தருது. சூப்பர். அண்டு பைக்கில் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயம், இந்த விஷயம்லாம் பிடிக்கல, அதே மாதிரி இந்த விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்தது. ஹேண்டில் பேர் சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக கொடுத்துருக்கலாம். ஹேண்டில் பேர் கொடுத்துருக்கலாம். அப்புறம் பில்லியன் சீட் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். நார்மலாக கம்பேர் பண்ணும்போது பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், நல்லா இருக்காது. பட் அது மட்டும் சோலோ ரைட்னா சூப்பராக இருக்கும். டபுள்ஸ் போகும்போது பில்லியன் வேலைக்கு. அண்ட் பைக் வந்து சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்கு? நார்மலாக தான் ப்ரோ இருக்குது, நல்லா தான் இருக்குது. பட் கம்ப்ளைண்ட் அது வந்து ஆஃப் ரோடிங்லாம் பண்ணலாமா? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணதில்லை, பட் போயிருக்கேன். ஒரு சும்மா நாங்கள் ஒரு ட்ரிப்பு மாதிரி போனோம், அப்போல்லாம் பண்ணியிருக்கோம். நல்லா தான் ப்ரோ பண்ணி. ஸோ அதேமாதிரி பைக்கில் வந்து நீங்கள் போன லாங் ட்ரிப்னா எவ்வளோ? அதேமாதிரி ஒரே ஸ்ட்ரெச்சில் எவ்வளோ கிலோமீட்டர் ஆச்சு? அது ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரே ஸ்ட்ரெச்சில் 400. அண்டு பைக்கில் நீங்கள் போன லாங் ட்ரிப்னா நாங்கள் தஞ்சாவூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலகிரி அந்த மாதிரி தான் போயிருக்கோம். அந்த மாதிரி. அண்ட் பைக் வந்து டுவெல் சேனல் EBS தான் தராங்க. ஆமாம். ஸோ பிரேக்கிங் சூப்பராக. Yamaha பொறுத்த வரைக்குமே பிரேக்கிங் சூப்பராக தான் இருக்கும். அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பிரேக்கிங்கில் கம்ப்ளைண்ட் இருக்காது. ஓகே. சர்வீசிங்லாம் எப்படி இருக்கும்? ஷோரூமில் ப்ராப்பராக பண்ணி தராங்களா? இல்லை ஷோரூமில் பண்ணுவாங்க ப்ரோ. ஒரு சில ஷோரூமில் பண்ணுவாங்க, ஒரு சில ஷோரூமில் பண்ண மாட்டாங்க. பட் சர்வீஸ் பண்ணுவாங்க, ஓகே, ஓரளவுக்கு இருக்கும். இல்லை, லேபர் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் மற்றபடி நார்மலாக இருக்கும். லேபர் சார்ஜ் மட்டும் அதிகமாக. நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பைக்கில் வந்து நீங்கள் போன டாப் ஸ்பீட் என்ன ப்ரோ பைக்கில்? நான் ஒரு 136 அந்த மாதிரி போயிருக்கேன் ப்ரோ. அதுக்கு மேலே போனது. ஓகே. அண்டு பைக்கில் வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து எந்த ஸ்பீடுக்கு மேலே போனால் அடிக்குது? ரொம்ப 130க்கு போனால் 130 இல்லை 120க்கு மேலே போனாலே அடிக்கும். ஓகே. அண்டு பைக்கில் வந்து நீங்கள் BS4 ஓட்டியிருக்கீங்கல்ல? ஓட்டியிருக்கேன். BS4 கம்பேர் பண்ணும்போது BS6ல என்னென்ன எப்படி இருந்தது உங்களுக்கு? ரைட் பவர் கம்மியாக இருக்கும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி எல்லாம் ஓகே தான். பட் வெறும் பவர் மட்டும் தான் கம்மி, வேறு எதுவும் சேஞ்சஸும் இல்லையா அதில். ஓகே. அண்டு பைக்கில் வந்து நீங்கள் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க? ஃபுல்லாக ரேப் அடித்து மொத்தமாக பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக ட்ராப்பிங் வந்து இவங்களே தான் பண்ணியிருக்காங்க, உங்களோட டீமே தான் பண்ணியிருக்காங்க. நான் உங்களோட லிங்க் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ட்ராப் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா உங்கள் பைக்கை நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு பைக் வந்து வைப்ரேஷன்லாம் எப்படி இருக்கு? ஒரு 100 on 110 மேலே போனால் வைப்ரேஷன் தெரியும் ப்ரோ. ஹேண்டில் பேர் மட்டும் தெரியும். வேற எங்கேயும் அந்த அளவுக்கு வேறு தெரிஞ்சதில்லை ப்ரோ இது வரைக்கும் எனக்கு. ஆனால் ஹேண்டில் பேரில் தெரியும். க்ளவுஸ் போடாமல் ஓட்டிங்கன்னா தான் தெரியும். க்ளவுஸ் போட்டு ஓட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து V3 பிளாஸ்டிக் குவாலிட்டி பற்றி ரொம்ப நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட வியூ என்ன ப்ரோ? பரவாயில்ல ப்ரோ. இது வந்து ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுனா நல்லா தான் ப்ரோ இருக்குது. இந்த பிளாஸ்டிக் BS6 பொறுத்த வரைக்கும் இது நல்லா தான் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் அந்த அளவுக்கு அந்த BS4ஓட கம்பேர் பண்ணால் BS6 பரவாயில்ல ப்ரோ. பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுவும் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அதே ஒரு சில பைக்கில் ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் வருதுன்றாங்க. உங்கள் பைக்கில் ரஸ்ட் எதுவும் வந்தது இல்லை. லைட்டிங்லாம் எப்படி? லைட்டிங் நம்ம ஃபாக் லைட் லைட்டிங் வந்து இல்லை போடல. பட் நான் ஃபாக் லைட் தேவைப்படும். V3 பா இதான் ப்ளூ ப்ளஸில் போடலாம். லென்ஸ்பிரின் vlogsரா. லென்ஸ்பிரின் vlogs பேக்கிங்ல போன் வச்சிட்டு இருக்கேன்டா. இங்க வா கேமரா முன்னாடி வா. இல்ல உன்ன நான் சேனல்ல போடுறேன்ப்பா, வா இங்க வா. நீ வந்துட்ட. லென்ஸ்பிரின் vlogsரா.
ரேப் மாங்ஸ் தான் அடுத்து. இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா, நான் ஆஃப் பண்ணிடுறேன் வா. இங்க வா நீ வாடா நீ வாடா. வந்துட்டு நான் போட தான் போறேன், நீ வா. இன்னும் கொஞ்சம் கிளியரா காட்டுரு. நீ உன்னே தம்ப்நெயிலா போட்டுடுறேன். நான் போட்டுறேன், நாளைக்கு போட்டுருவேன். உன் பேர் என்ன? கமெண்ட் பண்ணு, கண்டுபிடிக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அண்டு நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் விட்டுருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை ப்ரோ.